Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 5 exercise 5.2ல fourth problem. Given question, what is the slope? So நம்ம slope தான் கண்டுபிடிக்க போறோம். What is the slope of line perpendicular? So perpendicular இருக்க லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Slope கண்டுபிடிக்க போறோம். So what is the slope of line perpendicular to line joining AP? So AP ன்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கு. A பாயிண்ட் நமக்கு என்னன்னு கொடுத்தாங்க? P வேல்யூ நமக்கு கொடுக்கவே இல்லை. So அதையும் நம்ம தான் find out பண்ண போறோம். Where P is the midpoint of this segment. So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? P point. So P is the midpoint of segment joining 4,2 and minus 6,4. So P ன்றது எதுக்கு midpoint கொடுத்திருக்காங்க? 4,2 க்கும் minus 6,4 க்கும் நடுவுல தான் என்ன இருக்கு? P ன்ற பாயிண்ட் இருக்கு. So slope கண்டுபிடிக்க போறோம். Perpendicular word நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த ஃபார்முலா தெரியும்? m1 into m2 equal to minus 1. So அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியும்னா ஏதோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த 2 பாயிண்ட்ஸ் minus 4,2 அண்ட் minus 6,4 நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்மளை ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட் ஜாயினிங் 4,2 minus 6,4. ஸோ எடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மேலே போயிருங்க. P is a midpoint of segment joining. So இந்த ரெண்டு ஜாயினிங்க்கு நடுவில் இருக்கிறது என்னது? P point. ஸோ அப்போ இது பேர் தான் என்னது? midpoint P ன்னு வச்சாச்சு. அப்புறம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா A and P. ஸோ இது ரெண்டு ஜாயினிங்கில் இருக்குது. லைன் ஜாயினிங் A and P. ஸோ அப்போ A and P ரெண்டுமே என்ன இருக்குது? ஒரு லைன் ஜாயினிங்கில் இருக்குது. ஸோ அந்த லைனை நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏன்னு வச்சு 5,1ன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இதுவும் லைன் ஜாயினிங் கொடுத்தாலும் இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மேலே பாருங்கள். What is the slope of line perpendicular to? ஸோ ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் தான் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் தான் ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அந்த லைன் பர்பண்டிகுலர்ன்றதால இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது? பர்பண்டிகுலராக இருக்க லைன். ஸோ இப்போ கொஸ்டினை படித்து பாருங்கள். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் லைன் பர்பண்டிகுலர்? ஸோ இதான் அது லைன் பர்பண்டிகுலர் to the line joining. So in the line order to the line joining A and P, where P is a midpoint of 4,2 and minus 6,4. So நமக்கு என்ன தெரியும் பாருங்க? 2 lines இருக்கு. அது ரெண்டு perpendicular இருக்கு. அப்போ இந்த 2 line நம்ம என்ன எடுத்துக்கணும்னா M1 னும் அடுத்த ஒன்று M2 னும் எடுத்துக்கணும். ஸோ இதான் நமக்கு என்னது? லைன் 1 லைன் 2. ஸோ அதை M1 M2 எடுத்துக்கிறோம். நம்ம ஃபார்முலாக்கு நம்ம m1 into m2 equal to minus 1 தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ mன்றது நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எதுக்கெலாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? m1 இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு நம்மளால ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ தான் நம்மளால ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். 2 பாயிண்ட் ஸ்லோப் நமக்கு ஃபார்முலா தெரியும். y2 minus y1 by x2 minus x1 யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த செகண்ட் ஒனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா நமக்கு இது எதுவுமே தெரியாது. M2க்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. ஸோ கன்ஃபார்மாக நம்மளால M2 இங்கே தான் வரும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், எங்கே வேணால் வரலாம். அதனால் எக்ஸாக்டாக M2 கண்டுபிடிக்கிறது நம்மளால முடியாது. ஸோ நமக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்னது? மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்போ அதை முதல்ல யூஸ் பண்ணுங்கள். 4,2 minus 6,4. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். நேம் எதுவும் இல்லாதால நானே எக்ஸ் அண்ட் பைன் கொடுத்துருக்கேன். மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் x and y. So midpoint of x and y நமக்கு என்னது? P value தான். P equal to formula x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. So x value y value நமக்கு already தெரியும். x value 4,2 and y value minus 6,4. So இதுக்கு நேம் கொடுங்க. x1 y1 x2 y2. ஸோ இதில் நேமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 வேல்யூ 4, x2 வேல்யூ minus 6 by 2, y1 வேல்யூ 2, y2 வேல்யூ 4 by 2. 4 minus 6, 2, biggest number symbol minus 2 by 2, 6 by 2. 1 2 is to 1 2 is to 1 2 is to 3 2s are 6. So P point equal to
minus 1, 3. ஸோ P பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? M1, M2. ஸோ M1 கண்டுபிடிக்கணும். M1 ஆனது ஸ்லோப்பு தான் அர்த்தம். ஸோ ஸ்லோப் ஆஃப் M1 கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸ்லோப் ஆஃப் M1. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க நமக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று ஆங்கிள், அடுத்து 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆங்கிள் எதுவுமே தெரியாது என்ன டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா யூஸ் பண்ணுவோம்ல, செகண்ட் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஏ வேல்யூ, பி வேல்யூ தேவை. ஸோ ஏ வேல்யூ நமக்கு தெரியும், பி வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் -1, 3. ஸோ அதனால தான் பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் M1 கண்டுபிடிக்க எனக்கு என்னென்ன தேவை? ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ 5, 1, பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது -1, 3. ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லோப் ஆஃப் M1. ஸோ ஸ்லோப் ஆஃப் M1, ஸோ M தான் ஃபார்முலா நமக்கு, y2 minus y1 by x2 minus x1. 2 பாயிண்ட் நம்ம கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ஸோ நமக்கு எல்லாருக்கும் புரியணுன்றதால நம்ம என்ன பண்ணுறோம்? டினோட் பண்ணுற டிஃப்ரென்ஸ்க்காக M1ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 y1 x2 y2. y2 வேல்யூ 3 minus y1 வேல்யூ 1 by x2 வேல்யூ -1, x1 வேல்யூ 5. ஸோ ஃபார்முலா மைனஸ் இருக்குது, ஈக்குவல் டு 3 minus 1 2 by -6. 1 2 is 2, 3 2s are 6. M1 equal to -1 by 3. ஸோ டினாமினேட்டரில் இருந்தாலும் நியூமரேட்டரில் இந்த மைனஸை போட்டுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். சென்டர் பாயிண்ட் P கண்டுபிடிச்சோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு? M1க்கு 2 பாயிண்ட் தேவையான P வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி M வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கொஸ்டினில் என்னென்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் லைன் பர்பண்டிகுலர். ஸோ இந்த லைன் தான் நமக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு தான் கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் M2க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். M1 into M2 equal to -1. பர்பண்டிகுலர்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணோம். M1 into M2 equal to -1 தான். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் பாருங்கள்? M1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? -1 by 3 into M2 equal to -1. M2 தான் தேவை, அது அப்படியே வச்சுக்கோங்க. -1. ஸோ இந்த சைடில் மல்டிபிள் இருக்கு, அப்போ இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். -1 by 3. M2 equal to, ஸோ டிவைடில் இருக்கிறது எப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். -1 into நமக்கு என்ன ஆகும்? 3 by -1. ஸோ -1 கேன்சல் ஆயிடுச்சு. M2 வேல்யூ இஸ் 3. ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க? பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பர்பண்டிகுலர் லைன் M2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா இது ரொம்ப புரியும். கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்தாங்க? line perpendicular, slope of a line perpendicular, line joining A and P, where P is a midpoint of 4, 2 minus 6, 4. இந்த டயக்ராம் ஞாபகமாக கிளாஸ் ஒர்க்கில் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக இது எழுதிங்க ஸ்டெப்ஸை. hence slope of a line perpendicular to AP equal to 3. ஸோ ஏபியோட பர்பண்டிகுலரில் இருந்த இந்த M2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3ன்னு எழுதிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th ப்ராப்ளம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் 5.1 நம்ம கொலினியர் பார்த்தோம். ஸோ அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா. ஸோ ஏரியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு யூஸ் பண்ணி ஆன்சர் நமக்கு 0ன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆனால் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஏரியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் 5.1 மாடலில் போடணும். ஏரியா கேட்காம இருந்தாங்கன்னா நீங்கள் 5.2 இந்த மாடல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஸ்லோப்பில் தான் பார்க்குறோம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லோப்பில் தான் பார்க்க போகிறோம். 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறதால நானே ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஏ பிசின்னு நாமளே என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்குன்னு அர்த்தம். லைன்ஸை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்லோப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணால் ஏபி பிசி அண்ட் சிஏ. ஸோ இது மூணுமே நமக்கு என்ன வரணும்? சைக்கிள் ஃபார்மேஷனில் ஈக்குவல் ஆன்சர் தான் வரணும். ஏபி பிசி சிஏ. ஸோ சிஏன்றது ஆல்ஃபபெட்டிக் படி ஏசின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மூணுமே நமக்கு ஸ்லோப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆன்சரு.
நம்ம ஸ்லோப்புன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. A point -3, -4, B point 7, 2 and C point 12, 5. ஃபஸ்ட்டு ஒன்று நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம்? ஏபி தான். ஸோ அப்போ ஏபியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், சி நமக்கு தேவையே இல்லை. ஏபி ஃபார்முலா y2 - y1 by x2 - x1. ஸோ 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலானாலே எப்போவுமே இதுதான் நமக்கு ஸ்லோப்புக்கு. ஸோ அப்போ இதுக்கு இங்கே நேம் கொடுங்க, x1 y1 x2 y2. ஸோ ஏபின்னு ஆர்டர்னா ஃபஸ்ட் இருக்க ஏ தான் 1 எடுத்துக்கணும், செகண்ட் இருக்க பி தான் ஃபுல்லாக 2 எடுத்துக்கணும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y2 வேல்யூ நமக்கு என்னது 2 minus y1 வேல்யூ -4. ஸோ ஃபார்முலா மைனஸும் நம்பர் மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். பை x2 வேல்யூ 7 minus x1 வேல்யூ -3. ஸோ இந்த மைனஸும் மைனஸ் சேரும்போது +3 சேஞ்ச் ஆகிடும். நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 6 by 7 + 3 நமக்கு என்னது 10. கேன்சல் பண்ணுங்கள், இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 3 2s are 6, 5 2s are 10. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3/5. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம ஜென்ரலாக பார்க்கறதுக்காக, அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும் ஃபஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? பிசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் பி வேல்யூ சி வேல்யூ இந்த இடத்துல எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பி இருக்கிறதால இது எல்லாமே என்ன எடுத்துக்கணும்? x1 y1. செகண்ட் சி இருக்கிறதால x2 y2. ஃபார்முலா y2 - y1 by x2 - x1. y2 வேல்யூ 5 minus y1 value 2 by x2 value 12 minus x1 value 7. 5 minus 2 3, 12 minus 7 5. So slope of BC equal to 3/5. இது நம்ம என்ன எடுத்துக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், சைக்கிள் ஃபார்மேஷனில் ஏபி பிசி. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்? சிஏ. ஸோ சிஏன்றது நமக்கு என்னது? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வராது. நம்ம எப்போவுமே ஒய்எக்ஸ்ன்னு இருந்தாலும் என்ன எடுத்துப்போம்? XYன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி என்ன எடுத்துக்கணும்? ஏசின்னு இருந்தாலும் சிஏன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போது நான் ஸ்லோப் ஆஃப் சிஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் சிஏ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சேம் ஃபார்முலா y2 - y1 by x2 - x1. அப்போது சிஏன்றது நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னேன்? ஏசி. ஏசி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எப்போவுமே அந்த ஆர்டர் படி தான் இருக்கணும். ஏசி வேணும். அப்போ ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுங்க, -3, -4 அண்ட் சி வேல்யூ 12, 5. அப்போது இதுக்கு நேம் கொடுங்க. ஏ தான் ஃபஸ்ட் இருக்குது, x1 y1 x2 y2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y2 வேல்யூ 5 minus y1 வேல்யூ மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4 மாறிடும். பை x2 வேல்யூ 12 மைனஸ் x1 வேல்யூ -3 இருக்குது, மைனஸ் மைனஸ் +3 மாறிடும். ஸோ 9/15. 3 டேபிளில் 3 5s are 3 3s are 9, 5 3s are 15. ஸோ ஸ்லோப் ஆஃப் AC equal to 3/5. தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் 3 ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஏபி பிசி அண்ட் ஏசி மூணுமே. ஸோ ஏபி 3/5, பிசி 3/5, ஏசி 3/5. ஸோ 3 வேல்யூஸ்மே நமக்கு என்ன இருந்துச்சு? ஈக்குவலாக வந்துச்சு. ஃப்ரம் 1 2 3 the given points A, B and C are collinear or hence it is a collinear. எப்படி இருந்தாலும் இது ஈஸி தான். ஸோ இதே மாடலில் ஒரு ஹோம்ஒர்க் தரேன்.
ஸோ ஹோம்ஒர்க் 5th கொஷின்லேயே ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் -2,5 6, -1 2, 2 ஆர் கொலினியர். சேம் அதே மாடலில் போடுங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.